குட்டி டிராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ஃபைனல் எபிசோட், அதாவது 2வது பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து பெட்ல விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப இவள பாத்தீங்கன்னா மாமா பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கல, எங்க கிட்ட வா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் எடுத்துட்டு வந்து ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிட்டு, என்கிட்ட நீ தப்பா நடக்க பாக்குறியாடா, உன்னை நான் இன்னைக்கு போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா ஃபியான்சி 2 பேரும் வந்துடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆளு செடியூஸ் பண்ணுவேன்னு சொல்ல, செடியூஸ் பண்ணா இப்படிதான் கழுத்தை பிடிப்பாங்களான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பனிஷ்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின முட்டிக்கால் போட வச்சிட்டு இருக்க. ஐயோ முட்டி வலிக்குதே, எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பனிஷ்மெண்ட்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவும் முட்டிக்கால் போட்டு, எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்க 2 பேரும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்ல, நீ எப்படி சொல்லலாம், இந்த வாங்மா தானே உன்ன செடியூஸ் பண்ணான்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அவ ஒண்ணும் என்ன செடியூஸ் பண்ணலையே, எனக்கு தான் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாரி ஆயிடுச்சு, ரொம்ப ஹாட்டா இருந்தேன், கண்ட்ரோல் இல்லாம நான் தான் அவளை கட்டி பிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த ஃபியான்சிய பாக்குறா. கண்டிப்பா இவ தான் அந்த சூப்ல எதையோ கலந்து குடுத்துருக்கணும்னு இவ பாத்துட்டு இருக்க. இவ கூவ செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அவளுக்கு நீங்க தான் தண்டனை தரணும், இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்ல, இல்ல அவள வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூடாதுன்னு ஹீரோ கையை நீட்டிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, டேய் எதையும் உளறி கொட்டிடாதன்னு ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவ தான் யான்சின்னு சொல்லியிருப்பா இல்லையா? அத எதுவும் அவங்க அம்மா கிட்ட உளறிருவானோன்னு இவளுக்கு ஒரு பயம். இப்ப அவ இப்படி சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இந்த வாங்க தூக்கிட்டு போய் வீட்டுக்கு வெளிய போடுங்கன்னு சொல்ல, இப்ப அவங்களோட ஆளுங்களும் ஹீரோயின தூக்கிட்டு வந்து அப்படியே உட்கார வச்சிடுறானுங்க. ஏன்டா அப்படியே கூட்டிட்டு வந்தீங்க? சத்தியமா நீங்க 2 பேரும் விளங்கவே மாட்டீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நாங்க என்ன பண்றது? மேடமோட ஆர்டரு. அதான் உன்ன வெளிய கூட்டிட்டு வந்துட்டோன்னு அவனுங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, ஐயோ! பேண்ட வேற கழட்டிட்டு விட்டுட்டானே! ரொம்ப குளுருதேன்னு இவன் உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அவனோட கோட்ட எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு போத்தி விடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல, நான் யாருக்கு தெரியாம சீக்கிரட்டா ஓடி வந்துட்டேன். நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. குடும்பத்தோட ஒரே வாரிசுனா, என்ன நம்பி வந்த உனக்கு இப்படி ஒரு நிலைமை வர நான் விடுவேனான்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட மண்டையிலே ஒரு கொட்டு கட்டிட்டு, உன்னாலதான் இன்னைக்கு நான் குளிர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எதுக்காகடா என் பேண்ட கழட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்காக இப்படி அடி பண்ணி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா தூரமா போய் நின்னுட்டு, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க, வா கடைக்கு போய் 2, 3 பேண்ட் வாங்கணும், ரொம்ப குளிருதுன்னு சொல்ல, உனக்காக ஒட்டுமொத்த ஸ்டோரையே நான் வாங்கி தருவேன், 2, 3 பேண்ட் வாங்கி தர மாட்டேன் நானு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸா பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கார்ல 2, 3 பசங்க வராங்க. அவங்க பாக்குறதுக்கே ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க சைலண்டா போகலான்னு பாக்க, இப்ப அவனுங்க இவங்க 2 பேரையும் பிடிச்சிடுறானுங்க. என்ன வாங்கம்மா, வாங்கின காசு திருப்பி தர மாட்டியா, மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஏதாவது யோசிச்சு பாக்குறா. வாங்கம்மாவோட போனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். நீ வாங்கின 2 மில்லியன் இப்ப 5 மில்லியனா வந்து நிக்குது, ஒழுங்கா வட்டியோட பணத்தை தரலன்னா உன் கட்டவரில வெட்டி எடுத்துருவேன்னு சொல்லிருப்பானுங்க. இது ஏதோ ஃபேக்கான கால நினைச்சு இவ்வளவு விட்டுருப்பா. பார்த்தா அதெல்லாம் ஃபேக் இல்ல, உண்மையானதான். இப்ப அவனுங்க வந்து இவங்க 2 பேரையும் கடத்திட்டு போயிட்டு என்ன சொல்றானா, இங்க பாரு, நீ வாங்கின காசு மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டி எல்லாம் தாண்டி வந்து 5 மில்லியன்ல நிக்குது, சீக்கிரம் காசு கொடுத்தா நல்லா இருக்கும், இல்லன்னா இங்கேயே உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்ல, அட சத்தியமா என்கிட்ட காசு இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆனா என்கிட்ட காசு இருக்குப்பா, என் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணி பாருங்க, அதுல நிறைய பணம் இருக்குன்னு சொல்ல, ஆமா ஆமா, இவன் பெரிய கம்பெனியோட சிஇஓ, அவனோட கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா ஹீரோவோட கார்டுல பணமே இல்ல. என்னடா பெரிய சிஇஓன்னு சொன்ன, ₹1 இல்லன்னு அவனுங்க கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க அம்மா தான் கோவத்துல ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அம்மா என்ன வேணாலும் பண்ணட்டும், டேய் அவள போட்டு தள்ளுங்கடான்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு பாக்க ரொம்ப அழகா இருக்கல்ல, நாங்க 2 பேரும் கொஞ்சம் விளையாடிட்டு அவள போட்டு தள்ளட்டுமான்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணி தொலைங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, வேண்டாம் வேண்டாம் அவ கிட்ட வராதீங்க, அவள எதுவும் பண்ணாதீங்க, எங்க அம்மாக்கு வீடியோ கால் பண்ணுங்க, கண்டிப்பா காசு தருவாங்க, ஏன்னா நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைன்னு சொல்ல, சரி பண்ணி தொலைக்கலான்னு அவங்களும் போன் எடுத்து கொடுக்க. இப்ப ஹீரோ வீடியோ கால்ல பேசுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அம்மா என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க, 5 மில்லியன் பணம் கேக்குறாங்க, பாருங்க நான் இருக்கிற நிலைமைய, ப்ளீஸ் எனக்காக பணம் கொடுங்கன்னு சொல்ல, யாருக்குடா பூ சுத்திட்டு இருக்க, வேலைக்கார பொண்ணோட ஓடி போயிட்டு எனக்கு கால் பண்ணி பணம் கேக்குறியா, எனக்கு புள்ளையே இல்லன்னு நினைச்சுக்கிறேன், நான் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறேன், 2வது பிள்ளை ரெடி பண்றதுக்காக, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போனை வைக்க, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க அம்மா என் மேல உள்ள கோவத்துல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. நீ பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு நான் பண்ண வேண்டியதை பண்றேன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அவசரப்படாம நான் சொல்றத கேளுங்க. என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கானே கு, இவனோட கிட்னி ரொம்ப ஹெல்தியானது, சின்ன வயசு தான் ஆகுது, அவனோட கிட்னியை வித்தீங்கன்னா 5 மில்லியனுக்கு மேலே கிடைக்குன்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அவன் கிட்னியை மட்டும் இல்ல 2 கிட்னியை சேர்த்து வித்தா எனக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கல,
வாங்கடா போய் கிட்னி விக்கிறவங்க கூட டீலிங் பேசலான்னா, அவனுங்க இந்த இடத்த விட்டு போக, இவ இப்படி சொன்னத நெனச்சு ஹீரோ செம காண்டாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த கட்ட அவுத்துட்டு எந்திரிச்சு, "வாடா போலாம்" அப்படின்னு சொல்ல, "நான் வரமாட்டேன். நீ மட்டும் போடின்னு" இவ கத்திட்டு இருக்க. "டேய் நான் சும்மா தான் சொன்னேன். நம்ம 2 பேரும் இங்க இருந்து தப்பிக்க வேணாமா? நான் சொன்ன பொய்னால தான் அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நான் சொல்றத நம்பு. நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயாகணும் வான்னு சொல்ல, ஹீரோவும் வரான். பாத்தா இவ குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா. இவன் அதே இடத்துல நின்னு வெட்கப்பட்டுட்டு இருக்கான். "ஏன் கிட்னிய விக்க சொன்னதுக்கு காரணம் என் மேல உள்ள காதல்னால தானா? பொய் சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஏன்டா அத கேட்க இதுவா நேரம்? அவனுங்க வந்துற போறானுங்க. வந்து தொலைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. இப்ப அவனுங்கள பார்த்தீங்கன்னா, "உங்களால இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, தப்பிக்க முடியாதா? அதையும் தான் பார்க்கலாம். வாங்கடா நீயா நானான்னு பார்த்துடலான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த மொட்டைய பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட நெஞ்சுல அம்பு விட்டுர்றான். அத பார்த்த உடனே ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, இப்ப அவனுங்க 3 பேருக்கும் வயித்து கலக்குது. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "டேய் நீங்க போய் அவன புடிங்க. எனக்கு வயிறு கலக்குதுன்னு" சொல்ல, "பாஸ் எங்களுக்கும் வயிறு கலக்குது. டிஷ்யூவ கொஞ்சம் குடுங்கன்னு" சொல்லி எல்லாரும் காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து ஒண்ணா மோஷன் போயிட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எதுக்காகடி என் நெஞ்சுல அம்பு விட்டானுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்பு விடுறானுங்கன்னு தெரியுது. தள்ளி ஓரமா போக வேண்டியது தானே. போஸ் குடுத்துட்டு நின்னா அப்படிதான் நடக்கும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த அம்ப புடுங்கிர்றா. அத புடுங்குன கையோட இவன் தரையில படுத்துட்டு, "நான் வரமாட்டேன். என்னால நடக்க முடியாதுன்னு" சொல்ல, "டேய் சீக்கிரம் வாடா. வரலன்னா அவனுங்க நம்ம 2 பேரையும் ஒரு வழி ஆக்கிருவாங்கன்னு" சொல்ல, "இல்ல நான் வரமாட்டேன். உண்மைய சொல்லு. நீ தானே என்னோட லவர்" அப்படின்னு சொல்லி கேட்க, அது கேட்க இப்பவா நேரம்? வந்து புடிச்சானுங்கன்னா கிட்னிய புடுங்கிறானுங்க. வந்து தொலைன்னு சொல்லிட்டு இருக்க, இவன் வரமாட்டேன்னு படுத்துட்டு இருக்கான். பார்த்தா அவனுங்க எல்லாம் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு வந்து, "பாஸ் இப்ப நம்ம ஃப்ரீயா போய் அவங்கள புடிக்கலாம்" அப்படின்னு புடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ போஸ் குடுத்துட்டு நிக்கிறான். இவன் இப்படி நிக்கிறத பார்த்த உடனே அவ தல தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓட, ஹீரோ திரும்பி பார்க்குறான். இவன் திரும்பி பார்த்த சாக்குல அவன் மண்டையிலேயே ஒரு அடிய போட, ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். இப்ப கட் பண்ணா ஹீரோவ கட்டி வச்சுட்டு இவனுங்க எல்லாம் மிரட்டிட்டு இருக்கானுங்க. "ஏன்டா அவ தான் தல தெறிக்க ஓடுனாளே, நீயும் ஓட வேண்டியது தானே? அத விட்டுட்டு பெரிய வீர மாரி போஸ் குடுத்துட்டு இருந்த. இப்ப மாட்டிக்கிட்ட பாத்தியா? அவன அடிங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவையும் அவங்க ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்துடுறான். பார்த்தா அவங்க எல்லாரும் வந்து ஹீரோவ காப்பாத்த, அவன் அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, அவன் இங்கேயே செத்து போயிருவான். சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்ட பாருங்கன்னு" சொல்ல, அவங்க அம்மாவும் ஹீரோவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னார்ன்னா, "நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம்ன்னு" சொல்ல வர, "யோ டாக்டரே என் பிள்ளைய காப்பாத்தலன்னா உன்ன இங்கேயே கொன்னு போட்டுருவேன். காசு வாங்குனல ஒழுங்கா காப்பாத்தியான்னு" சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல வர்றத முழுசா சொல்ல விடுங்க. அவருக்கு எதுவும் ஆகல. மெமரி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. தலையில லைட்டா ஒரு ரத்த கட்டு மாரி இருக்கு. சீக்கிரமே அது சரியாயிரும். அதுக்கான மாத்திரை குடுத்துருக்கேன்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஐயோ! என்ன விட்டு போயிறாதீங்களேன்னு ஹீரோவ கட்டி புடிச்சு அழுதுட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சறான். இப்ப அவன் எந்திரிச்சு, என் மேல இடி விழுந்த மாரி இருக்கு. எவடா அவ என் மேல படுத்தவா அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. ஏன்டா அவள திட்டுற? அவ தான் அவனோட ஃபியான்சின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் மொறச்சுக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின பார்த்து என்ன சொல்றான்னா, "என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதே வாங்க தான் தெரியுமா? அவ இல்லன்னா நான் எப்பயோ செத்து போயிருப்பேன்னு" சொல்ல, "சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. இவளால தான் அவங்க உங்கள கிட்னாப் பண்ணதே. இவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாராவது ஒண்ண போட்டு தள்ளிட போறாங்கன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. "வாய மூடிட்டு போடின்னு" ஹீரோ அவள தொரத்தி விட்டுர்றான். இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் ஆக்ஷன் ரெடி ஆக போகுது. அந்த ஆக்ஷனுக்கு நீ வந்தாகணும்னு" சொல்ல, "ஆக்ஷனா? பாருங்க என்னோட ஆக்ஷன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவள பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்கிற மாரி பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க. அவங்க அம்மா செம காண்டாயிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்னடி பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் அவன ரெடி பண்ணி கூட்டிட்டு வான்னு" சொல்ல, இவளும் போய் ஹீரோ பக்கத்துல நின்னுட்டு, "உங்க அம்மா சொன்னது உன் காதுல விழலையா? நம்ம 2 பேரும் கிளம்பி போணும் வான்னு" சொல்ல, "எங்க கிளம்பி போணும்? என்னால முடியாது. நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த தடவ கிட்னாப் பண்ண வந்தா இப்படிதான் அடிப்பேன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா இவங்க டோருக்கு வெளிய யாரோ போட்டி கேட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். இவன் இப்படி ஓட்டி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? உன் மண்டை குழம்புன மாரி இருக்கு. மண்டையில அடிபட்டதுனால இப்படி எல்லாம் ஆயிருச்சா? அத தெளிவுபடுத்த நான் ஏதாவது பண்றேன் வான்னு" சொல்லி அவ ஹீரோவ அடிக்கிற மாரி போக, ஹீரோ மேல ஏறிக்கிறான். "அடியே அமைதியா இருடி. அடிச்சு என் மண்டைய கிண்டைய உடைச்சிடாதன்னு" சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, உன் ஃபியான்சியோட சாவுக்கு காரணம் யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு" சொல்ல, "காரணம் நான் தான். என்னோட காரு திடீர்னு பிரேக் பிடிக்காம போயிருச்சு. அந்த கார நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது கேரேஜ்ல தான் விட்டுருந்தேன்னு" சொல்ல, "அப்ப அங்க தான் திருடன் இருக்கான். அங்க தான் நம்ம போய் கண்டுபிடிக்கணும்னு" இவ ஹீரோவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "வாங்கடா, வாங்கடா. யாரா இருந்தாலும் வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனோட மண்டையில யாரோ அடிச்சு மயக்கம் போட வச்சு, அவன அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவ டக்குன்னு திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோவ காணோம். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "பூனி எங்க போயிட்ட? சும்மா என்ன பயமுறுத்திட்டு இருக்காதன்னு" இவ தேடிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவ காணோம். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ எந்த கார் ஓட்டுனானோ, அந்த கார எடுத்து வச்சுட்டு, அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கா. இந்த கார்ல கேமரா இருக்கு. அப்படின்னு அந்த கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு இவ பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ நானா? நம்ம பாஸ் தான் இந்த கார எடுத்துட்டு வர சொன்னாரு.
அதான் அந்த கார பார்க்கலான்னு வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இது சாரோட காரு. இந்த கார்ல தான் அவரோட ஃபியான்ஸே கொன்னாரு. இத எடுக்காதீங்க. அமைதியா வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்துல கேமராவ பார்க்குறா. இப்ப அந்த கேமராவ பார்த்தா அதுல உள்ள டீட்டெயில் எல்லாத்தையும் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு, இவ அமைதியா வீட்டுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா ஹீரோ வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் தான் அவனோட மண்டையில அடிச்சு இங்க கொண்டாந்து போட்டிருப்பான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "ஏன்டா நான் கேரேஜுக்கு போய் உன்ன தேடிட்டு இருந்தா, நீ இங்க வந்து தூங்கிட்டு இருக்க. உண்மையாவே உனக்கு அந்த பொண்ணு மேல பாசமே இல்ல. பாசம் இருந்தா இப்படிலாம் பண்ணுவியா? சரி தூங்கி தொல" அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளிய வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அசிஸ்டன்ட் மேலே இடிச்சிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகலையா?" அப்படின்னு சொன்னவாக்க, அவளோட சட்ட பாக்கெட்ல உள்ள பென் டிரைவ இவன் எடுத்துடுறான். என்னடான்னு பார்த்தா, அவ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ரெக்கார்ட் பண்ணி அதுல தான் வச்சிருப்பா. எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலா அந்த சாவுக்கு காரணம் இவனா கூட இருக்கலாம். இவன் இப்படி எடுத்துட்டு என்ன சொல்றான்னா, "இந்த மிட் நைட்ல சாரோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோவோட மண்டையிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கான். இவன் தானே மண்டையில அடிச்சிருப்பான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீ இந்த மிட் நைட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் பிசாசு மாரி தெரியுறியே! போலீஸ்க்கு கால் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்படின்னா நானும் தான் போலீஸ்க்கு கால் பண்ணணும். என்னை விட பெரிய பேயி நீ தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் அந்த பென் டிரைவ வச்சுட்டு, இந்த பென் டிரைவ ஃபர்ஸ்ட்டு அப்பா கிட்ட போட்டு காட்டணும் அப்படின்னு, இப்ப இவ அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக தான் வரா. இப்ப அவங்க அப்பா கிட்ட வந்து, "யாம்சி செத்தது ஆக்சிடென்டால கிடையாது. அவள பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, நீ கு குடும்பத்தோட வேலைக்காரி. நீ சொல்றத நான் எதுக்காக கேட்கணும்? திடீர்னு வந்து என் பொண்ணுன்னு சொன்ன. அப்புறம் சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையும் சொல்ற. இப்ப என் பொண்ணோட சாவுல இருக்க மர்மத்த கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னதான் வேணும்னு சொல்ல, எனக்கு உங்களோட நம்பிக்கை மட்டும் தான் வேணும். ஃபர்ஸ்ட்டு இத பாருங்க" அப்படின்னு சொல்லி இவன் இந்த எவிடன்ஸ காட்ட, பார்த்தா அதுல பொம்மை படம் இருக்கு. இததான் என்கிட்ட காட்டணும்னு நினைச்சாரு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. என்னடா இது பென் டிரைவ்ல இருந்தது எங்க போச்சுன்னு இவ ரொம்ப குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பாவ பாத்தீங்கன்னா, ஹிரன கூட்டிட்டு கு வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப அங்க வந்து உங்க வீட்டோட வேலைக்கார பொண்ணு நெறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என் பொண்ணோட சாவுல ஏதோ மர்மம் இருக்குன்றா. ஏதோ பென் டிரைவ காட்டி பொம்மை படம்லாம் பார்க்க சொல்றா. எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கா? நீங்க தான் இதுக்கு நல்ல முடிவா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரன் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க பையனுக்கு எல்லாமே தெரியும். அவனே எந்திரிச்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன ஒரே சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க வா வந்து எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பத்தி அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லி இவ போட்டு குலுக்கு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவனோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? உன் மண்டை ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு" சொல்ல, ஹீரோ அவனோட தலைய தொட்டு பாக்குறான். இப்ப அந்த ரத்தத்த பார்த்தவுடனே அவன் மயக்கம் போட்டு விழ, இவங்க எல்லாம் பயந்து டாக்டர கூப்பிடுறாங்க. இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பாத்துட்டு என்ன சொல்றாருன்னா, மண்டையில அடிபட்டு இருக்கிறதுனால பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்ல, அவர் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இத பார்த்த உடனே இந்த ஃபியான்சி பாத்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் இவளால தான். இவள முதல்ல வீட்ட விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு பதிலா என்ன யாராவது கொன்றுங்களேன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இப்ப அவளோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "உங்களோட குடும்பத்த சேர்ந்தவங்க கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லியே தீரணும்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த பத்தி நான் விசாரிச்சு உங்களுக்கு நல்ல பதிலா சொல்லுவேன்னு" ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "நம்ம அப்பா ரொம்ப நல்லவரு. கண்டிப்பா அவர் நம்மள கொல்ல மாட்டாரு" அப்படின்னு. இவ அவங்க அப்பா கால்ல விழுந்துட்டு, "அப்பா எனக்காக கொஞ்சம் டைம் குடுங்க. கண்டிப்பா நான் உண்மைய கண்டுபிடிச்சுருவேன்னு" சொல்ல, சரின்ட்டு அவரும் அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, இவரு இப்படியே மயக்கத்துல இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இவர் சொன்னத கேட்ட உடனே இவ மறுபடியும் மயக்கம் போட்டுடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ டிராயிங் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? காலம்புற இப்படியே இருக்க போறியான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லையே நான் இன்னொரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து நான் தான் கொலைகாரன். நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் மெண்டல் மாரி பேசிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு மொத்தமா குழம்பி போயிருச்சு. அத பார்த்த உடனே இவ கீழ உட்கார்ந்துட்டு, ஆஹா! பைத்தியம் முத்திருச்சா? இவன வச்சு இனி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து அமைதியா அங்க உள்ள சோஃபால உட்கார்ந்துக்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நான் தானே அவள கொலை பண்ணேன். நான் ஏன் இங்க இருக்கேன்? நான் ஜெயிலுக்குள்ள போணும்னு இவ புலம்பிட்டு இருக்க. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. உங்கள கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. நீங்க எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்குவேன்னு" இவ டிராயிங் பண்ணிட்டு இருக்க. அந்த டிராயிங்க பார்த்து, "உன்னோட டிராயிங் பார்க்க வேற லெவல்ல இருக்குன்னு" ஹீரோ சொல்லிட்டு போறான். பார்த்தா அந்த டிராயிங் உண்மையாவே படு கேவலமா இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃபோட்டோ முன்னாடி உட்கார்ந்துட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளுங்க 2 பேரும் தான் வராளுங்க. "ஏன் இப்படி மட்டமான சரக்குலாம் அடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? அமைதியா இருக்க மாட்டியான்னு?" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என் ஆளு என்ன விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும்னு" பேசிட்டு இருக்க. இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோவோட மண்டையில அடிக்கிறா. இவ மண்டையில அடிச்ச உடனே ஹீரோக்கு பழசுலாம் ஞாபகம் வந்து, பிரச்சனை கண்டிப்பா என் அசிஸ்டன்ட் கிட்ட தான் இருக்கு. அவன்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை. அவன விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு, இவன் அதே இடத்துல மட்டையாக ஹீரோயினுக்கு க்ளூ கிடைச்ச மாரி ஆயிடுது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "என்ன மண்டையில அடிச்ச உடனே பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சே! ஒருவேளை இவன் மண்டையில மறுபடியும் அடிச்சா எல்லாம் ஞாபகம் வந்துருமோ?" அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப இவ தனியா வந்து உட்கார்ந்துடுறா.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் ரீசென்ட்டா என்னென்ன டாக்குமெண்ட் சைன் பண்ணனோ, அது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்லாம் பாத்துட்டு நீ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிற? என்ன நடந்தாலும் சரி, நீ அவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த மாரிலாம் பண்றது உனக்கு தான் வேஸ்ட். நீ வீட்டோட வேலைக்காரின்றதே மறந்துட்டியா? நான் நெனச்சா உன்ன மியான்மருக்கோ, பிலிப்பைன்ஸ்க்கோ அனுப்பிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ பெரிய பணக்காரி தான், உன் வாய மூடு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்த உண்மைய கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த டாக்குமெண்ட்லாம் எங்க சைன் பண்றாங்க தெரியுமா? அவனோட ஆபீஸ்ல இந்த இடத்துல தான். நீ வேணா அங்க போய் பாருன்னு அவ இந்த இடத்த விட்டு போக. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அந்த இடத்துக்கு தான் போறா. அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு இவ வந்து, "நான் உன்ன இங்க பிளான் பண்ணி வர வச்சுட்டேன் பாத்தியா? யான்சியோட அப்பாக்கு நீ எதுக்காக இப்படி பண்ணன்றத இன்னும் 2 நாள்ல சொல்லி ஆகணும். அதுவரைக்கும் நீ எந்த உண்மையும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் உன்ன இங்க தூக்கிட்டு வந்தேன். இங்க பாருங்கடா அவ அந்த ரூம விட்டே போகக்கூடாது. கூடவே இருந்து பாத்துக்கங்கன்னு சொல்ல, இவனுங்க 2 பேரும் ஹீரோயின் பக்கத்திலேயே நிக்கிறானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நின்னுட்டு பாதி நாள் ஆயிப்படுது. 3 பேருக்கும் பயங்கரமா மூச்சா வந்துட்டு இருக்கு. எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், அதே இடத்துல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ வந்துடுறா. இப்ப இவ வந்ததுக்கு அப்புறம் பின்னாடியே ஹீரோ வர, இவள பாத்தீங்கன்னா ஒரு கால்ஃப் ஸ்டிக்க வச்சு ஹீரோவ அடிக்கலான்னு பாக்க, அவ டக்குன்னு அந்த ஸ்டிக்க புடுங்கிடுறா. இவ இப்படி புடுங்கும்போது ஹீரோ திரும்பி, "என்ன யாரோ கொலை பண்ண பார்த்த மாரியே இருந்துச்சுன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போக, "நீ நினைக்கிறது நடக்காது. வா உங்க அப்பாவ பார்க்க போலான்னு" எல்லாரும் அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக தான் போறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "என் பொண்ணோட சாவுல மர்மம் இருக்குன்னு எதுக்காக சொன்னீங்க? ஒழுங்கா பதில் சொல்லுங்கன்னு" சொல்ல, "என்னது என் ஆளோட சாவுல மர்மம் இருக்கான்னு?" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா உண்மை தெரிஞ்சது ஹீரோ தான். அவனுக்கும் மண்டையில எல்லாம் மறந்து போச்சு. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்க. ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா, "இந்தாங்க உங்க கூட போட்ட கான்ட்ராக்ட்ட நான் கேன்சல் பண்றேன். சீக்கிரம் இதுல சைன் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாக்கு நெஞ்சு வலியே வர மாரி இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து என்ன சொல்றா, ஒழுங்கா நடந்த உண்மை என்னன்னு சொல்றான்னு சொல்ல, என்ன உண்மைய சொல்றது? அவள நான் கொலை பண்ணிட்டேன். அதுதான் உண்மை. அவ கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டா. அவளுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி தேவைப்படுது. அதுவும் உன்ன மாரி வேலைக்காரி தெரியுமா? என்னைக்குமே நீ தான் யான்சிக்கு வேலைக்காரியா இருக்கணும். அவ செத்ததுக்கு அப்புறமா அவளோட வேலையெல்லாம் நீ கரெக்ட்டா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்து, "டேய் என்ன ஒரு நிமிஷம் குட்றா" அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள பாடி கார்ட புடிச்சுக்கிறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா" அப்படின்னு அங்க போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்க. இப்ப இவ அங்க உள்ள பொருள் எடுத்து ஹீரோவோட மண்டையில அடிக்க, அவன் அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஓகே ப்ராப்ளம் சால்வ்டு. அவனே எந்திரிச்சு எல்லா உண்மையும் சொல்லுவான்னு சொல்ல, எதுக்காகடி கூவ அடிச்ச? அவருக்கு செத்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்னு அவ சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பாவ பாத்தீங்கன்னா, இவள புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல குடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின பிடிக்க சொல்ல, அவங்களும் புடிச்சுக்கிறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "டேய் எந்திர்றா, கண்ண தொறந்து பாருடா" அப்படின்னு ஹீரோவ எழுப்பிட்டு இருக்க. ஹீரோ எந்திரிக்க மாட்டேங்கிறான். இத பார்த்த உடனே இவ ஹீரோவோட கால புடிச்சு கடிச்சு விட, அவன் டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ அம்மான்னு கத்த. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "இங்க பாரு உண்மை என்னன்றத அவர்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்ல, "டேய் என்னடா உண்மை? உண்மைய சொல்றா" அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு, இப்ப அவரு ஹீரோயின்ட்ட என்ன சொல்றாருன்னா, "2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்ல, "ஒரு பிளானும் பண்ணல. உங்க பொண்ணோட சாவுல உள்ள மர்மத்த கண்டுபிடிக்க தான் இவ்ளோ கஷ்டப்படுறோம்னு பேசிட்டு இருக்க." இவங்க அப்பா புடிச்சிருக்க டைட்டில்ல ஹீரோக்கு நாக்கு தள்ளுது. இப்ப அவளோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, "அங்கிள் அவன் நாக்கு பாருங்களேன், விட்டா செத்துருவான் போலன்னு" சொல்ல, அவரும் விட்டுர்றாரு. இப்ப அவரு விட்டதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "எனக்கு மருமகளா வரப்போற பொண்ண நாங்க ஏன் கொலை பண்ண போறோம்? கண்டிப்பா அந்த கொலைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் சொன்னது எல்லாமே உண்மை. உங்க பொண்ணோட சாவுல மிகப்பெரிய மர்மம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு இவனோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, அந்த பார்மசி கம்பெனியோட கான்ட்ராக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா இவ்ளோ பிரச்சனைன்னு முக்கியமான பாயிண்ட் எடுத்து குடுத்துடுறா. இப்ப அவ சொன்னத கேட்டவுடனே இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, பார்மசி கம்பெனிய பாத்துக்கிறது ஹீரோயினோட கசினும், இவங்களோட அசிஸ்டன்ட் வாங்கும் தான். இப்ப அவங்க எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் வாங்கு மேல டவுட் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாங்க புடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப வாங்க புடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பார்மசி கான்ட்ராக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த பார்மசி கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் யான்சி இறந்து போனாங்க. அது எப்படி அந்த கம்பெனி வர்றதுக்கும், யான்சி இறந்து போறதுக்கும் கரெக்ட்டா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நாங்க உண்மைய கண்டுபிடிச்சுட்டோம்னு சொல்ல, இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "மேடம் என்ன மன்னிச்சுருங்க. நான் இது தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன்டா என் ஆள கொலை பண்ணது தெரியாம பண்ணியா? அப்ப யான்சிய நீ தான் கொன்னியான்னு?" ஹீரோ செம காண்டாயிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "நான் வேணும்னு பண்ணல. இன்னொரு ஆள் சொல்லி தான் பண்ணேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட கசின தான் காட்டுறாங்க. இப்ப அந்த கசின் பாத்தீங்கன்னா, அவன் ஆளு கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவனோட ஆள பாத்தீங்கன்னா, "சார் அந்த யான்சி சாகணும்னு தானே இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த யான்சி செத்துட்டா. இப்ப உங்க வீட்டுக்கு உள்ள ஒரே வாரிசு நீங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இன்னும் என் பெரியப்பா உயிரோட இருக்காரே. அந்த ஆளுக்கு வேற மாசத்துக்கு 3 நாள் உடம்பு சரியில்லாம போகுது. போக போக அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாகும். அதுக்கு காரணம் நான் அவருக்கு குடுக்க போற டேப்லெட் தான்னு" இவ பிளான் பண்ணி சிரிச்சுட்டு இருக்க. அவனும் சிரிச்சுட்டு இருக்கான். பார்த்தா எல்லாமே இவனோட பிளான் தான். இப்ப இந்த இடத்துக்கு இவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து, "சார் அசிஸ்டன்ட் வாங்க புடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது வாங்க புடிச்சுட்டாங்களான்னு இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு வாங்க பாத்தீங்கன்னா, நாய் இருக்க இடத்துல தனியா கட்டி போட்டு வச்சுர்றானுங்க.
இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போலான்னு வந்துட்டு இருக்க, அந்த காருக்குள்ள ஹீரோவும் இவ்ளோ ஏறிக்கிறாங்க. நீங்க எதுக்காக ஏன் காருக்குள்ள ஏறுறீங்கன்னு சொல்ல, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. உங்களுக்கு உண்மை என்னன்றத காட்டணும்னா, நாங்க உங்க கூட இருக்கணும்னு சொல்ல, ஏன் யான்சி எனக்கு ஒரு டவுட். என் மேல உள்ள பாசத்தினால தானே எனக்காக இவ்வளவு பண்றான்னு சொல்ல, கம்முனு வாய மூடிட்டு போ மூஞ்சிலே காரி துப்பிருவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோயினோட வீட்டுக்கு போக, அந்த இடத்துல ஹீரோயினோட கசின் தான் நிக்கிறான். இப்ப அவன் அவங்க பெரியப்பாவ வரவேத்துட்டு இருக்க, அந்த சைடு ஹீரோயின பாக்குறான். இந்த வேலைக்காரி எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, அவ என்ன பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. இவங்க 2 பேரும் இனிமே நம்ம வீட்ல தான் இருப்பாங்கன்னு அவரு உள்ள போயிட்டு இருக்காரு. இப்போ நைட் ஆகுது. நைட் இந்த கசின் பாத்தீங்கன்னா, அவங்க பெரியப்பாவ பாக்குறதுக்காக வரான். இப்ப அவனோட பெரியப்பாவ பாத்து, "பெரியப்பா எந்திரிங்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எதுக்காகடா இவ்ளோ லேட் நைட்ல வந்து என்ன கூப்பிட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்லப்பா. தூக்க மாத்திரை போட மறந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க போடுங்க." அப்படின்னு சொல்லி குடுக்க, அவரும் அந்த தூக்க மாத்திரைய போட்டுறாரு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உங்களுக்காக பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பால குடிங்க. நான் போய் தூங்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போக, அவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "தூங்குறவர எழுப்பி தூக்க மாத்திரை குடுத்துட்டு போறானே." அப்படின்னு சொல்ல, அவரு வாயில வச்சிருக்க மாத்திரைய கீழ துப்பிடுறாரு. இப்ப அவர பாத்தீங்கன்னா, என் மேல அவ்ளோ அக்கறை. ஒரேடியா தூங்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாத்திரைய போட்டு போயிருக்கான் அப்படின்னு. இப்ப அவர பாத்தீங்கன்னா, அந்த மாத்திரைய எடுத்து டாக்டர்ட்ட குடுத்து செக் பண்ணுமான்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்றா. இப்ப இவளோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரும்மா, இந்த டேப்லெட் என்ன டேப்லெட்ன்னு நாளைக்கு எனக்கு ரிசல்ட் வந்தாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவனுங்க 3 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த டேபிள் ரொம்ப சின்னமா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. "சின்னமா இருந்தா மாத்தி குடுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இவன சாப்பிடவே விடமாட்டேங்கிறாங்க. "என்ன அங்கிள் இன்னும் சாப்பிட வரலன்னு?" இவன் கேட்க, "ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லையோன்னு" ஹீரோயின் சொல்ல, "என்னது அங்கிளுக்கு உடம்பு சரியில்லையா? ஒருவேளை அவரு கோமாக்கு போயிட்டாரான்னு?" இவன் கேட்க, "என்னடா ரொம்ப எக்ஸைட்டடா கேட்கிற மாரி இருக்குன்னு" ஹீரோ கேட்க, "இல்ல, இல்ல. அவரு மேல உள்ள அக்கறையினால தான் கேட்டேன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நம்ம சீக்கிரமே டாக்டர கூப்பிடணுமோ, ஹாஸ்பிட்டல் போகணுமோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "தேவையில்லாம என் அங்கிள பத்தி கவலைப்படாதீங்க. நான் போய் பாக்குறேன்னு." இப்ப அவன் போய் அவங்க அங்கிளுக்கு மூச்சு இருக்கான்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "மாமா கண்ண திறந்து பாருங்க. உங்களுக்கு என்னாச்சு மாமா? டாக்டர கூப்பிடுங்கன்னு" இவன் அழுதுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து அந்த கசின் சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நேத்து போட்ட மாத்திரை வேலை செஞ்சுச்சு போலயே. இனிமே இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம்ன்னு" முழிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து, "அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப சரியில்ல. சீக்கிரமே செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாடியில இருக்க நெறைய ஆர்கன்ஸ் வேலை செய்யாம போயிருச்சு. அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லன்னு" சொல்லிட்டு போக, "மாமா அவ போன மாரி நீங்களும் என்ன விட்டு போயிறாதீங்கன்னு" இவன் அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஐயோ சாமி எனக்கு வேலை தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களே! இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு" 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்து அவன் சிரிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சரி அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீயா எடுத்துக்க போற?" அப்படின்னு சொல்ல, "இத பத்தி உனக்கு என்ன கவல? அத நான் பாத்துக்கிறேன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. "என்ன நீ பாத்துக்க போற? இந்த வீட்டோட மாப்பிள்ளை எனக்கும் இதுல சம்மதம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கும் யான்சிக்கு தான் கல்யாணம் ஆகலையே! அப்புறம் எப்படி நீ வீட்டோட மாப்பிள்ளையா வருவேன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காம லாயர கூப்பிட்டுட்டு யாருக்கு என்ன செய்யணும்னு கேளுங்கன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு இப்ப லாயரும் வந்துடுறாரு. இப்ப லாயர் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த சொத்துல பாதி எனக்கு தான் வேணும். என் ஆளுக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தம்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவரு என் பெரியப்பா. யான்சி இறந்து போயிட்டா. பெரியப்பாவும் சாகப் போறாரு. இப்ப இந்த வீட்டுக்கு இருக்க ஒரே வாரிசு நான் தான். எனக்கு தான் எல்லாமே சேரணும். நீ என்னதான் பேருக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டாலும், அவள கல்யாணம் பண்ணா மட்டும் தான் மாப்பிள்ளையாக முடியும். இல்லன்னா மாப்பிள்ளையாக முடியாதுன்னு சொல்ல, லாயரும் அதே தான் சொல்றாரு. உங்களுக்கு யான்சிக்கும் மேரேஜ் சர்டிபிகேட் இருந்தா, நீங்க இந்த சொத்துல பங்கு கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நீங்க இந்த சொத்துல பங்கெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில உள்ள முக்கியமான ஷேர் ஹோல்டர்லாம் வந்து, இப்ப நம்ம கம்பெனிக்கு ஒரு சிஇஓ தேவைப்படுது. நம்ம பாஸும் உடம்பு சரியில்லாம சாகப் போறாரு. ஒரு ஹெல்தியான சிஇஓ நமக்கு கண்டிப்பா தேவை. நீங்களே அவரோட பொறுப்புக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் புடிச்சு வெளிய போடுங்க. தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அவனோட ஆளுங்க ஹீரோவையும் இவளையும் புடிச்சு வெளிய போட்டுடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரையும் இப்படி தூக்கி வெளிய போட்ட உடனே, ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம நெனச்ச மாரி எல்லாமே நடக்குதுல்ல அப்படின்னு சொல்ல, எல்லாம் நடக்குது. ஆனா வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டானே. அங்கிளுக்கு நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத அவனோட உண்மையான முகத்த கூடவே இருந்து பாத்துக்கட்டும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா, அந்த கசின தான் காட்டுறாங்க. இப்ப அவன் உட்கார்ந்துட்டு, இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவனோட ஆள் பாத்தீங்கன்னா, "பாஸ் உங்களுக்காக நான் எவ்ளோ காரியம் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒரு 10% எனக்கு தருவீங்களான்னு?" சொல்ல, "10%னா எவ்ளோன்னு உனக்கு தெரியுமாடா? நீ கூட இருக்கிறனால தானே இவ்ளோ பிரச்சனை. உன்ன ஒரேடியா போட்டு தள்ளிட்டா எனக்கு அந்த பிரச்சனையே இல்லன்னு" அவனோட ஆளுங்கள விட்டுட்டு அவன கூட்டிட்டு போக சொல்ல, அவங்களும் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த கசின பாத்தீங்கன்னா, அவங்க கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையும் மெங்கு அப்படின்ற ஒரு ஆளுக்கு விக்கிறதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான்.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான். சைன் போட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சு கம்பெனில உள்ள ஷேர் ஹோல்டர் வந்துடுறாங்க. யார கேட்டு இந்த ஷேர விக்கிற? இது உன்னோட ஷேர் கிடையாது. உங்க பெரியப்பாவோட ஷேர்ன்னு சொல்லிட்டு இருக்க. அவரு போனதுக்கு அப்புறம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். இத விக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. இவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவன் இந்த டாக்குமெண்ட்ட பாத்துட்டு இருக்கான். அவன் அப்படி பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ இவ்ளோ பெரிய குள்ள நரியா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆமா, ஆமா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஜெயில்ல இருக்க வேண்டிய ஆள்" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. "உங்க 2 பேரையும் யாரு உள்ள விட்டது? ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் வெளிய கூட்டிட்டு போங்கன்னு" சொல்ல, நான் சொன்னத அவங்க எல்லாரும் கேட்பாங்கன்னு அவங்க பெரியப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவர பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "நீங்க இன்னும் சாகலையான்னு" சொல்ல, "நான் இன்னும் சாகலடா. உன்னோட உண்மையான முகத்த கண்டுபிடிக்க தான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சொந்த பொண்ணையே கொலை பண்ணியிருப்ப. கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு தள்ளிட்டு என் சொத்த அடைய பார்த்திருக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல, இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் வாங்கி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். "உன்னோட உண்மையான முகம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ராசா. உன் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தோம்ன்னு" சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இல்லன்னா என்ன? இந்த மெங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. அவர கூப்பிட்டதே நான் தான்" சொல்ல, அவர பாத்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் உனக்காக வரல. உன் பெரியப்பாக்காக தான் வந்தேன்னா" அவரு வந்து அவங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு. இப்ப எல்லாரும் இந்த பக்கம் வந்தவுடனே அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவனுக்கு வாந்தி வர்ற மாரி இருக்கு. அத பார்த்தவுடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வாய மூடிட்டு போய் வெளிய விட, என்னடான்னு பார்த்தா, அவங்க பெரியப்பாக்கு ஒரு டேப்லெட் குடுத்தான் இல்லையா? அந்த டேப்லெட்ட போட்டதுனால ரத்த வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி வாமிட் பண்ணிட்டு இருக்கத இவங்க 2 பேரும் உள்ள நின்னு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அவன் சாவானா? சாவ மாட்டானா? எனக்கு தெரிஞ்சு போயிருவான்னு நெனைக்கிறேன்னு" சொல்ல, "இல்லடி அவ்ளோ சீக்கிரம்லாம் அவன் போயிற மாட்டான். ரத்தம் வந்து தான் எடுப்பாங்க. சாக மாட்டாங்கன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் வாந்தி எடுத்து முடிச்சுட்டு வந்து, "ஏய் ப்ளீஸ் என்ன விட்டுருங்கப்பா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த மாத்திரை நீ யாருக்கு குடுத்தன்னு ஞாபகம் இருக்கா? உன் பெரியப்பாக்கு தான் குடுத்த. அந்த மாத்திரை தான் உனக்கு வந்திருக்கு. இவன புடிச்சிட்டு போய் ஜெயில்ல போட்டுருங்கன்னு" சொல்ல, அவங்களும் அவன அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க மாமா, உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு போதும்ன்னு ஆயிடுச்சு. வாங்மா மட்டும் இல்லன்னா, என்னால இந்த உண்மைய கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நாங்க கிளம்புறோம்ன்னு" சொல்ல, "எங்கடா என் பொண்ண கூட்டிட்டு போறேன்னு" அவரு கேட்டுட்டு இருக்காரு. அவரு அப்படி கேட்ட உடனே ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க மாமா, வாங்மா என் வீட்ல வேலை பாக்குறா. அவ என் வீட்டு வேலைக்காரி. நான் கூட்டிட்டு போறேன்னு" சொல்ல, "அவ என் வீட்டோட மகாராணி. அவ இங்க தான் இருக்கணும்னு" அவங்க அப்பா சொல்ல, "அப்பா எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு?" ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து, "எங்க அப்பா நேத்து 1 மணி நேரம் என்கிட்ட ஃபோன் பேசினாரு. என் மனசே மாத்திட்டாரு தெரியுமா? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு புது மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காராம். நான் அவன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, எனக்கு என் சொந்த பொண்ண அடையாளம் தெரியாதா? நீ தான் என்னோட பொண்ணு. உன்னோட நடவடிக்கை, நீ பண்றது எல்லாமே என் பொண்ணு தான். என்னால அடிச்சு சொல்ல முடியும். நீ தான் என்னோட பொண்ணுன்னு. என் பொண்ணு மறுபடியும் எனக்கு கிடைச்சுட்டான்னு" அவரு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நம்ம கதைய அப்புறமா பேசலாம். ஃபர்ஸ்ட் இவன தொரத்தி விட்டுறலாம். இந்தா இவன் உன்னோட ஃபியான்சி தானே, நீயே வச்சுக்கோன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல. எனக்கு எங்க அப்பா நல்ல மாப்பிள்ளைய பார்த்திருக்காரு. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு." அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நீ வச்சுக்கோன்னு" சொல்ல, "இல்ல நீ வச்சுக்க, நீ வச்சுக்கன்னு" மாறி மாறி ஒரு வழியாக, "அடியே விடுங்கடின்னு" ஹீரோ திட்டுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஹீரோ என்ன சொல்றான்னா, "என்ன பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "எங்க பாருங்க, அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. வாங்க அமைதியா போயிரலான்னு." "அப்பா நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு பேசிக்கிட்டு போக, என்னடா இது நம்ம ஒருத்தன் நிக்கிறதையே 2 பேரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே! என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட வீட்ல உட்கார்ந்துட்டு, அவனோட கம்பெனி டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா வந்திருக்கிறது என்னோட ஃபியான்சி தான். அத என்னால உறுதியா சொல்ல முடியும். அவ ஒண்ணும் என் வீட்டு வேலைக்காரிலாம் இல்ல. இடையில ஏதோ பெரிய கேம் நடந்திருக்குன்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பழைய மாரி மாறிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, பணக்கார ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல்னு சூப்பரா மாறிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவன பார்த்த உடனே, "இங்க எப்படி வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ! நான் இங்க எப்படி வந்தேன்னா, உனக்காக தான் வந்தேன் செல்லம். நீ என்னோட ஃபியான்சின்றத மறந்து போயிட்டியான்னு" சொல்ல, "ஃபியான்சியா? லூசு மாரி பேசாம இந்த இடத்த விட்டு வெளிய போடா" அப்படின்னு சொல்ல, "ஏன் வெளிய போகணும்? ஃபர்ஸ்ட் நீ என் வீட்டுக்கு வேலைக்காரி. அதுக்கப்புறம் செத்து போன என்னோட ஃபியான்சி. இல்ல, இல்ல. உயிரோட என் ஃபியான்சி மறுபடியும் திரும்ப வந்துட்டா. என் ஃபியான்சிய கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு" சொல்ல, "பைத்தியம் மாரி பேசாம இந்த இடத்த விட்டு போயிரு. இல்லன்னா அப்பாவ விட்டு உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" சொல்ல, "ஆல்ரெடி மாமாக்கு நம்ம 2 பேரோட கதை தான் தெரியுமே செல்லம். இத வேற அவர்கிட்ட கூட்டிட்டு போகணுமா? சரி விடு அவர பத்தி பேச வேணாம். நம்ம 2 பேருக்கு நடுவுல 1000 சீக்ரெட் இருக்கும். உண்மைய சொல்லு. உனக்கு என்ன புடிச்சிருக்கு தானே? நீ என்ன லவ் பண்ற தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லையே! எனக்கெல்லாம் உன்ன பிடிக்காது. நீ நல்ல பையன்றத ஒத்துக்கிறேன். ஆனா நான் உன்ன காதலிக்கலாம் இல்ல. இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு" சொல்ல, "என்னது காதலிக்கலையா? உன் காதலுக்கு நான் தகுதியான ஆளு இல்லன்னு நினைக்கிறியான்னு?" கேட்க, "இங்க பாரு காதல் கன்றாவில எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன விட்டுடு. எனக்கு என் உயிர் இருந்தாலே போதும். உன்ன காதலிச்சு நான் சாக தயாரா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போக, கண்டிப்பா உன்ன யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃபிரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணா கிளப்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்க. அவள யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா ஹீரோவோட வேலை தான். "ஏன்டா பாத்ரூம் போகும்போதா கிட்னாப் பண்ணிட்டு வருவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாரி ஹேன்னு சிரிச்சுட்டு இருக்க. என்ன இப்படி சிரிக்கும்போது சாருக்கு ஹேண்ட்ஸமா இருக்க தான் நெனைப்பா? பார்க்கவே கேவலமா இருக்கு. எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீ தான் என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கை இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்னு. இவன பாத்தீங்கன்னா மயில இறக வச்சு அவளுக்கு கீச்சு கீச்சு மூட்டிட்டு இருக்க. பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்காதடா. எனக்கு சிரிப்புலாம் வரல. ஒழுங்கா தள்ளி போ. எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்? நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன். அத நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவ கிட்ட வந்துட்டு, "இங்க பாரு செல்லம். நீ என்ன காதலிச்சா போதுமா? நானும் உன்ன காதலிக்கணும்ல" அப்படின்னு சொல்ல, "இல்ல நீ என்ன காதலிச்சே ஆகணும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஒழுங்கா என்ன காதலி. நான் வேணா டான்ஸ் ஆடி காட்டுறேன்னு" சொல்ல, "போதும் வாய மூட்றா. மெண்டல் மாரி பண்ணிட்டு இருக்காத. எனக்கு உன்ன புடிச்சிருக்கு அப்படின்றது உண்மதான். அது இப்ப வரைக்கும் உனக்கு புரியவே இல்லையா பைத்தியமே?" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட கன்னத்துல கிஸ் பண்ண, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். "ஏன்டி புடிச்சிருக்குன்னா அத வெளிய சொல்ல மாட்டியா? இவ்ளோ நாளா மனசுக்குள்ளயே வச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "இப்ப என்ன வெளிய தானே சொல்லி ஆகணும். எனக்கு என்னோட ஃபியான்ஸிய ரொம்ப பிடிக்குமே" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க, இவன் ஊன்னு கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் ஆசை கனவு எல்லாம் நிறைவேறிருச்சு" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.